பிக் பாஸ் தர்ஷிகா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அதுல பிக் பாஸ பத்தியும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் பத்தியும், அவங்க அந்த கேம எங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத ஏராளமான விஷயங்கள ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்த ஒரு நபர் தான் தர்ஷிகா. வீக் ஃபர்ஸ்ட்ல யாருக்குமே இவங்க தெரியலனாலும், கேப்டன்சி டாஸ்க்க வின் பண்ணி இந்த பொண்ணு நல்லா ஆடுவாங்க போல, டாப் 5ல வருவாங்க போல அப்படின்னு எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8, 9 வாரங்கள் வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இடையில லவ் கன்டென்ட்ல போகி இவங்க கேம் அப்படியே ஸ்பாயில் ஆகி எலிமினேட் ஆகிட்டாங்க. அண்ட் அவங்க லைவ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸ்ல நான் ரொம்பவே சூப்பரா தான் ஆடியிருந்தேன். என்னோட இன்புட் எல்லாத்தையுமே நான் குடுத்திருந்தேன். பிக் பாஸ்ல ஒரு சில இடங்கள்ல நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது உண்மதான். ஆனா அந்த ஒரு ஃபீலிங்ஸ் எந்த ஒரு இடத்துலயுமே கேம ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே உறுதியா இருந்தேன். ஏனோ வெளியில இருக்கவங்களுக்கு அது சரியா படல அப்படிங்கிற மாரி நெனைக்கிறேன். பட் நான் என்னோட கேம்ல எந்த ஒரு இடத்துலயுமே ஃபீலிங்ஸ உள்ள கொண்டு வந்து அத ஸ்பாயில் பண்ண நெனச்சதே கிடையாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கர டஃப்பான பிளேயர்ஸ் அப்படின்னா, அது முத்துக்குமரன், ஜாக்குலின், மஞ்சரி இவங்க சொல்லலாம். முத்துக்குமரன்லாம் பிக் பாஸ்க்காகவே நேர்ந்து விட்டவர். மனுஷன் பிக் பாஸ், பிக் பாஸ், பிக் பாஸ்ன்னு எல்லா இடங்கள்லயுமே அதோட நாடி நரம்பெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா டைட்டில் வின்னர் இவர் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து மஞ்சரிய சொல்லியிருந்தாங்க. மஞ்சரி வந்து ரொம்பவே சூப்பரா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கேம்ல எந்தெந்த இடத்துல ரூல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியுது. அண்ட் ரொம்ப ஒரு நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து 3வதா சொன்னது ஜாக்லின். ஜாக்லின பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி. ஏன்னா, நான்லாம் ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஆகியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் வீக் நாமினேஷன்ல பார்த்தீங்கன்னா, நான் உடைஞ்சுட்டேன். ஆனா, ஜாக்லின் கிட்டத்தட்ட பலமுறை நாமினேட் ஆகியிருக்காங்க. ஆனா, இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ள எல்லாத்துக்கிட்டயுமே நல்லா பேசுறாங்க, நல்லபடியா இருக்காங்க. உண்மையிலேயே ஜாக்லின்லாம் பயங்கர டஃப்பான ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இத தொடர்ந்து விஷால பத்தி அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. ஆனா, அதெல்லாம் கிடையாது. நாங்க நல்லபடியா இருந்தோம். எங்களோட கேம் வேற, இந்த பர்சனல் வேற அப்படிங்கிறதுல நாங்க 2 பேருமே தெளிவா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவங்க இந்த லவ் கன்டென்ட்னால தான் வெளிய வந்தேன் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தர்ஷிகா எங்க போனாலுமே கேட்கப்பட்டுட்டே தான் இருக்கு. விஷால் அவர்கள பத்தியும் கேட்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனா, அவங்க நாசிக்கா பதில் சொல்லி அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறாங்க. என்ன பொறுத்தவரை கண்டிப்பா தர்ஷிகாலாம் பிக் பாஸ் சீசன் 8ல டாப் 5 கண்டஸ்டன்ட். ரொம்பவே சூப்பரா விளையாண்டுட்டு இருந்தவங்க. ஒருவேளை விஷால் பக்கம் போய் சேராம, லவ் கன்டென்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி ஆடுனாங்களோ அதே மாரி ஆடியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா தர்ஷிகாலாம் டாப் 5ல போயிருப்பாங்க. இந்த பிக் பாஸ் சீசன் 8ல ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிளேயரா இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரி தான் நான் நெனைக்கிறேன். தர்ஷிகா அவர்களோட இந்த ஒரு இன்டர்வியூ பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அண்ட் அவங்க டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் தர்ஷிகா வெளிய போனத பத்தி உங்களோட தாட் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.